வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சரணம். ஸ்ரீ காளியம்மனியை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர், அன்பு நண்பன் கார்த்திகேயன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா, இந்த தை அமாவாசை நம்ம பண்ணக்கூடிய வழிபாட்டு முறையில ஒரு தாந்திரிக வழிபாட்டு முறை சொல்ல போறேங்க. இந்த தாந்திரிக வழிபாட்டு முறைங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு நிறைந்த செல்வத்தையே ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி கடன் தொல்லை நமக்கு விடுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண தடை போக்கும். நமக்கு இது மாதிரி எண்ணில் அடங்கா பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய விநாயக பகவான் முழு முதற் கடவுளை மையமாக கொண்டு நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை நீங்க எல்லாரும் வீட்டுல பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்துங்க. இப்ப வாங்க என் தந்தையின் மலருடைய வணங்கி கொண்டு நம்ம இந்த பரிகார முறை, அதாவது தாந்திரிக வழிபாட்டு முறையை எப்ப நம்ம பார்த்து வருங்க. இந்த வழிபாட்டு முறை நம்ம சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா, இந்த அமாவாசை தினம் வருவது பாத்தீங்கன்னா புதன்கிழமைங்க. இந்த புதன்கிழமைங்கிறது யாருக்கு ரொம்ப உகந்தது பாத்தீங்கன்னா, விநாயக பகவானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது இந்த புதன்கிழமைங்க. அதாவது உலகின் முதற் கடவுள் சொல்லக்கூடிய அந்த மூசித வாகன் சொல்லக்கூடிய அந்த விநாயக பகவான் கற்பகநாதனுக்கு உகந்தது பாத்தீங்கன்னா இந்த புதன்கிழமை. இந்த புதன்கிழமை பாத்தீங்கன்னா புத்திக்கு காரோதம் சொல்லக்கூடிய புதன் பகவானுக்கும் பிறந்த நாள் இந்த புதன்கிழமை. இந்த நன்னாள்ல, இந்த திருநாள்ல இந்த தை அமாவாசை அமர்றதுங்கிறது நமக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அதிசயத்தின் மேல அதிசயங்க. இப்படியே இந்த அதிசயமா அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள்ல என்ன சார் பண்ணணும்னா என்ன பண்ணுங்க, நான் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா எருக்கன் செடியை வச்சுதாங்க பேச போறேன். இப்போ எருக்கங்கிறது பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாட்டுல மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா எருக்கம் இலை, எருக்கம்பூ, எருக்கம் செடி. ஒரு வெள்ளை இருக்க விநாயகர் உங்க வீட்டுல இருக்காருன்னா உங்க வீட்டுல எந்த ஒரு தீய சக்தியுமே இருக்காதுங்க. அவ்வளவு மகிமை உள்ள வெள்ளை இருக்கு. விநாயகர் ஆலயம் போய் பாருங்களேன், வாசல போய் வெள்ளை இருக்குள்ள செஞ்ச விநாயகர் சிலை, விநாயகருக்கு நிறைய வச்சிருப்பாங்க. ஏன்னா அது எல்லாமே பாத்தீங்கன்னா விநாயகருக்கு உகர்ந்தது. எருக்கம் பூ விநாயகர் போட்டு வழிபாடு பண்றோம்னா நமக்கு வேண்டிய பலன் அப்படியே கொடுத்துருவார் அந்த கற்பகநாதன், இந்த கணநாதன் சொல்லக்கூடிய விநாயகர் பகவான். அவ்வளவு மகிமை வாய்ந்த இந்த எருக்க செடியில நம்ம சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எருக்க இலை, அதாவது கிழிசல் இல்லாத, பழுப்பு தட்டாத, பூச்சி அடிக்காத, ஒரு நல்ல சுத்தமான, நல்ல ஒரு முழு ஆரோக்கியமாக உள்ள அந்த ஒரு இயற்கை செடியிலேருந்து ஒரு இயற்கை இலை எடுத்துட்டு வாங்க. சார் வெள்ளை இருக்கு என் பக்கத்துல இல்லையே சார்னா பரவாயில்லைங்க, உங்க அருகாமையில் வெள்ளை இருக்கும் இல்லைன்னாலும் பரவாயில்ல. என்ன எருக்கம் செடி இருக்கிறதோ அந்த எருக்கம் செடியில இருந்து இலை எடுங்க. அந்த இலையில பாத்தீங்கன்னா பூச்சி அடிச்சுக்க கூடாது. அந்த இலையில பாத்தீங்கன்னா ஓட்டை கிசி எதுவுமே இருக்கக்கூடாது. நல்ல ஒரு முழுமையான இலையா பார்த்து எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, ஒரு மண் விளக்கு, அகல் விளக்கு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த அகல் விளக்கு தீபம் அது மேல ஏத்த போறோம். அதுக்கு தேவையான எண்ணெய் திரி எடுத்துக்கோங்க. நெய் தீபமாக இருந்தா நல்லது. நெய் தீபம் இல்ல சார்னா நல்லெண்ணெய் வச்சும் நீங்க தீபம் போடலாங்க. அதே மாதிரி என்ன பண்ணணும்னா, காலையில இந்த தீபம் போடுறோம்னா இல்லைங்க, காலையில நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும். இந்த விரதத்தெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுங்க, மாலை நேரத்துல அந்தி சந்தி நேரம் சொல்றோம்ல பாத்தீங்களா, அந்த இரவும் பகலும் அந்த கலந்து நிற்கும் பாருங்க. ஒரு 5:30 மணில இருந்து 6